என்ன உமா, இந்த 4 முடி வருமா வராதா? நான் வேற சொல்லாம கொள்ளாம வந்தது. என் மாமியார் வேற தேடிக்கிட்டே இருக்கான். வரலன்னா சொல்லு, நான் அது கிளம்பியேன். இரு சின்ன பொண்ணு, சும்மா அவசரப்பட்டுட்டு ஆத்துல நிறைய தண்ணி வருதான் இல்லையா, போற இதுல பார்த்துட்டு போயிடலாம். அவசரம் எதுக்கு? ஏன்னா நம்ம கன்னியாகுமரியில் நம்ம தண்ணியே பார்க்காத ஆட்கள் பத்தியா, ஆத்துல வர தண்ணியை பார்க்கறதுக்கு. வேண்டாம் உமா, நான் நீ கிளம்பியேன். அட இரு சின்ன பொண்ணு, வசந்தி அக்கா இப்ப எப்படியும் வந்துருவ. வந்தோன்னு அப்படியே ஆரையும் பார்த்துக்கிட்டு அப்படியே குளத்தையும் நிரம்பி வழிதாமே, அதையும் போய் பார்த்துக்கிட்டு வரும்போது கரெக்டா இருக்கான். இரு, மாமியார் நான் திட்டியதான் மருமோனா எதிர்த்து பேசியதான் என்ன சகஜம் தானே. எல்லாம் பியாச்சுக்கு நல்லா தான் இருக்கு. அங்க ஏச்சு வாங்கும்போது யாராவது வரையலாம் எப்படி? பாத்துக்கலாம். பாத்திமா வரா? என்ன ரெண்டரை இதுல நின்னாக்கல இருக்கு, என்னாச்சு? இன்னும் என்ன ஆவணும், சும்மா தான் பேசிட்டு இருக்கோம். இல்ல ஒரே கூட்டமா இருக்கிறீங்களே, அதான் யானு கேக்கேன். நாங்க 2 பேர் நிக்கிறது உனக்கு கூட்டமா தெரியுது? ஆ? அப்படின்னு சொல்லல. ரெண்டு பேரும் தீவிரமா பேசிட்டு இருக்கிறீங்களே, எந்த கோட்டையை பிடிச்சதை பத்தி பேசுறீங்களாக்கா? நாங்க கோட்டையை பிடிச்சதுல இருக்கட்டு. ஆமா, காலையில என்ன நீயும் புஷ்பாவும் ஜோடி போட்டு போனியா? கீதாவை விட்டுக்கிட்டு போனது கீதாவுக்கு தெரியுமா எப்படி? நம்ம தான் யாருக்கும் தெரியாம போனோம், இவ எப்படி பார்த்தா? கரெக்டா கேக்கலே. என்ன பாத்திமா, யோசனை பலமா இருக்கு. என்ன முன்னாடி உனக்கும் புஷ்பாவுக்கும் அடிக்கடி பத்திக்கும், இப்ப என்ன 2 க்ளோஸ் ஆயிட்டுல எப்படி? அப்படியெல்லாம் இல்ல, சும்மா 2 காய் வாங்க தான் போனோம். பாத்தியலாக்கா? ஆமா ஆமா, முன்னாடி எப்ப பார்த்தாலும் கீதா கூட தானே திருவிய. இப்ப என்ன கீதாவை விட்டு சண்டையா தள்ளி இருந்த மாதிரி இருக்கு? ஐயே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு கீதால எதுக்கு சண்டை வர போகுது? நான் போறேம்மா. அட நில்லா, என்ன அவசரம்? இல்ல இல்ல, நான் கிளம்பி தண்ணி வந்து அடுப்புல வச்சுட்டு வந்தேன். கொதிச்சோன்னா சோற போடணும். கொதிச்சதும் சோற போட போறியாக்கா? அரிசிலே போடுவ? எதையோ போட போறேம்மா, நான் வாரேன். என்ன வந்தவ வந்த வரத்திலே ஓடிட்டா? ஆமா சின்ன பொண்ணு, நீ சொன்ன மாதிரி வெட்டியா ஊரை சுத்திட்டு திரிஞ்ச வெட்டி கதை தான் பேச முடியுது. நமக்குன்னு ஒரு தொழில் இருந்திருந்தா நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு நம்ம ஜீவனை கொண்டு நம்ம வேலைக்கே போயிட்டு வந்துருக்கலாம். என்ன சொல்லியா? ஆமா உமா, ஏதாவது ஒரு பிசினஸ் தொடங்கும் உமா. எனக்கு ஒரு ஐடியா தோணுது. என்ன பேசாம ஆடு மாடு கோழி வளர்ப்போமா? வீட்டில் இருந்தாக்களே ஆச்சு, பிள்ளைகளை பார்த்தாலே ஆச்சு, வீட்டுக்கு சமைச்சு கொடுத்தாக்களே ஆச்சு, நம்ம தொழில் நடத்துன மாதிரி ஆச்சு. என்ன சொல்லிய? கரெக்ட், சூப்பர். நம்ம லட்சுவ பத்தியா, வீட்டில் இருந்துகிட்டே எல்லா வேலையும் பார்க்குது. ஆனா என்ன கொஞ்சம் வேலை அதிகம். வேலை அதிகமா இருந்தாலும் நமக்குள்ள சம்பளம் மாசம் மாசம் வர இல்லையா சின்ன பொண்ணு? அதை யோசிச்சு பாரு. கரெக்டு தான் உமா. அப்போ இது பிஸ்னஸ் இதுவே பண்ணிடுமா? ஆடு மாடெல்லாம் வளர்த்து பெரிய ஒரு பண்ணையை வச்சு பெரிய பண்ணையார் மாதிரி ஆயிருமா இப்படி? ஆமா, அதுல நிறைய லாபம் வந்தா உனக்கா எனக்கா? எனக்கா உனக்கான்னு என்ன கேள்வி? வாரது 2 பேருக்கும் ஷேரிங் தான். நான் நிறைய நேரம் மாடை பார்த்துட்டேனா? அதெல்லாம் கணக்கு கிடையாது. நீ மாடை பார்த்தாலும் நான் மாடை பார்த்தாலும், நீ செலவு பண்ணாலும் நான் செலவு பண்ணாலும் எல்லாமே சேம் தான். 15,000 ரூபா வருதுன்னா ஆளுக்கு 7,800 7,800 தான். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆஹா, இது நல்ல கதையா இருக்கே உமா. நான் நிறைய நேரம் பார்த்தேன்னா என்ன கொஞ்சம் அதிகம் தானே தரணும். என்னத்த பேசி சண்டை போடலாம்னு தெரியலையே. அதிகம் தரணுமா? உனக்கு அதுக்கு அதிகம் தரணும். உன் ஆடை நீ உன் வீட்டுல வச்சு வள, என் ஆடை நான் என் வீட்டுல வச்சு வளர்க்கேன். என்ன 2 சேர்ந்து தொழில் பண்ணலானே சொல்லியா? பாத்தியா, லாபம் வந்த உடனே மாறி பேசிய பத்தியா? இதுக்குதான் கூட கூட சேரக்கூடாதுன்னு சொல்லியது. ஆஹா, கொல்லாமே, நல்ல கதை வளர்க்குறியே. ஆமா, என்ன தெரியாம கேக்கேன். என்ன பார்த்தா என்ன கேனக்கு இருக்குன்னு ஏதாவது எழுதி வச்சிருக்கா என்ன? போதும் உமா, நிறுத்து. உனக்குதான் பேசுறேன்னு ரொம்ப பேசாதேன்னா. எதுக்குன்னு சண்டை போட்டுட்டு இருக்கிறிய? ஏக்கா 2 பேரும் ஆடு மாடு கோழி எல்லாம் வாங்கிருக்கோம். 2 பேருமே செலவு பண்ணி வளர்த்திருக்கோம். இப்ப யாருக்கு லாபம்? எனக்கு வேணும் அவளுக்கு வேணுமா? அட பைத்தியாரில,
நீங்க வாங்கின ஆடு மாடு என் வீட்டு தோட்டத்துல இருந்து மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கு. முதல்ல அதை பிடிச்சுக்கிட்டு போங்க. நீ ஆடை ஒழுங்கா கட்டி வைக்காமல வந்தா? நீ கட்டி வச்சிருப்பானு நான் வந்தேன். அட பைத்தியக்காரி, என்னாச்சு உங்களுக்கு? சும்மாக்கா, நீ யாரும் போவல, அதான் சும்மா விளையாடிட்டு இருந்தோம். ஆமா வசந்தி அக்கா, அதுலயும் பாரு வசந்தி அக்கா போட்டாவ பாரு ஒரு பெரிய விட்டா ஆடம் மாடா விட்டு தோட்டத்துல இல்லையா போய் மேய்ஞ்சிட்டு இருக்கான். நிறுத்துங்கண்ணா, நானும் ஒரு நிமிஷம் 2 பேரும் உண்மையிலேயே சண்டை போடலாம்னு நினைச்சிட்டேன். நாங்க எதுக்குக்கா சண்டை போட போறோம்? சும்மா நேரம் போகாம பேசி பார்த்தா நல்லாதான் இருந்து இல்லையா உமா? நல்லாதானே இருந்து. ஆமா சின்ன பொண்ணு, இத மாதிரி அடிக்கடி விளையாடுவேனா? பேசாம வாங்கண்ணா. ஒரே நிமிஷம் நெஞ்சே நின்ன மாதிரி ஆகி போச்சம்மா. நாங்க அக்கா சண்டை போட போறோம்? பிரச்சனை இல்ல, சண்டை போற மாதிரியே பேசிட்டு இருக்கிறிய, பார்த்தோன்னு பதட்டமாலையா இருக்கு. நீங்க பதறாதுங்க அக்கா, வாங்க. ஆமா நாலு முடி, உங்களுக்கு எதுக்கு பதட்டம்? வாங்க வாங்க. நீ வரத முதல்லயே ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தேன்னா கொஞ்சம் போல புளி வாங்கி வச்சிருப்பேன். நீ திடுதுப்புன்னு வந்து நிக்கிய. வரன நீ எல்லாம் யோசிக்கலக்கா. சரி, நீ அரிசி இல்லைன்னு சொன்னியே, அப்படியே வாங்கினா சரி உனக்கு தந்துட்டு போலான்னு வந்தேன். இனி பிள்ளை வரதுக்குள்ளால வீட்டுக்கு போன பத்துக்க. வந்த உடனே பறக்காத, இரு. சாப்பாடு சுடமா சாப்பிடுறியா? வேண்டாக்கா, ஒன்றும் வேண்டாம். காலையில ஒன்றும் சாப்பிடல. அவன் வர வழியில ரொம்ப பசியா இருந்து பஸ் விட்டு இறங்கணுன்னா ஒரு சர்பத்தம் பழ வச்சும் சாப்பிட்டுட்டு இப்பதான் வந்தேன். அதுவே வயிறு டாமனு இருக்கு. ஓ சரி சரி. அப்புறம் அம்மிட்ட பேசுனியா? அம்மிட்டையும் பேசினேன். இப்போ கொஞ்சம் உடம்புக்கு பரவாயில்ல, அப்படியே போகுதுன்னு சொன்னாவ. அண்ணனும் காலையில ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னு சொன்னாவ. இனி டைம் ஒருக்கா ஃபோன் பண்ணி கேட்டு பார்க்கணும். அண்ணன் பேசினவளாதான். வேற ஒன்றும் சொல்லலையா? வேற ஒன்றும் சொல்லலை. உன்னை பற்றியும் கேட்டாவ, பிள்ளைகளை பற்றியெல்லாம் விசாரிச்சுக்கிட்டாவ. உங்கூடையும் ஆனந்த வெளிநாட்டிலேருந்து வாராவலாம் இல்லையா சொன்னாவளா? ஆமாம் ஆமாம், அண்ணன் சொன்னாங்க. அண்ணி அதை பற்றி எதுவுமே சொல்லிக்கல. ஆமாம், நான் கேட்கணும்னு நினச்சேன். கடைசி அன்னைக்கு இங்கே என்னதான் நடந்துச்சு? அதெல்லாம் பெரிய பிரச்சனைமா. அதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா பேசிக்கிட்டே இருக்கலாம். சொல்லு, நீ எப்போ கேட்டாலும் நான் அப்புறம் சொல்லி தான் சொல்லியா? இது வரைக்கும் சொன்ன பாடு இல்ல. என்ன வீட்டுக்கு புது ஆட்கள் எல்லாம் வந்திருக்கு? வாங்கத்தா, எப்படி இருக்கிறிய? நல்லா இருக்கேன் செல்வி, நீ எப்படி இருக்கா? என்ன ஆளே 10 வயசு குறைஞ்ச மாதிரி ஆயிட்டா? வாங்கத்தா, உங்களுக்கு எப்பவும் விளையாட்டு தான். அக்காளை பாரு, என்னைக்கு ஒரு நீல கலர் சாரி, அதே மாதிரி தூக்கி போட்ட ஒரு கொண்டை மாடலா இருன்னு சொன்னா இருக்கவும் மாட்டா. பாரு ராணி, நல்லா பாரு. செல்விய பாரு, எவ்வளவு மாடல் ஆயிட்டானே. ஆமா ஆமா, பிள்ளைல கல்யாணம் பண்ணி கொடுக்க வயசு வந்தாச்சு. நான் இனி மாடலா இருக்க போறேன். போவியல அப்புறம் கல்யாணத்தோட எல்லாம் பார்க்க வரும்போது என்ன மாடலா இருந்தா, இப்ப பாருவா அக்கா இருக்கத. சும்மா இருங்க, எதையாவது சொல்லிக்கிட்டு இருக்குது. அவளுக்கு அழக பத்தி பேசினாலே அவளுக்கு வெக்க வந்துடும். அப்படியே வெக்கப்பட்டா நினைச்சுக்க, ராணிக 2 கண்ணம் அப்படி செவந்துறான். ஆமா ஆமா, செவக்குது. போவாங்க அப்புறம். சாப்பிட்டியா செல்வி? இல்லத்தான், இனிதான் சாப்பிடணும். சரி, 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வந்து. சரி சரி போ. பாவம் அம்மா, மனசு வேதனையோட போனவ. ஆசையா வந்தவ என்ன வீட்டுக்கு கூட்டு போலான்னு, கடைசி போக முடியாம ஆயிப்போச்சு. ஏய் ராதிகா, நீ இன்னுமா கிளம்பல? ஈவினிங்கே கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருந்தா, அத்தை வேற வந்து கூப்பிட போறதா சொன்னா, இன்னும் கிளம்பலையா? அம்மா வந்தாங்கங்க, நானும் போலான்னு தான் இருந்தேன், அப்புறம் போகல. ஏன் பெரியம்மா ஏதாவது சொன்னாங்களா? ஐயோ, அத்தை ஒன்றும் சொல்லல. அடுத்த வாரத்துல இல்லைன்னா 2 நாளையில பூங்கொடியெல்லாம் வராங்களாம். அதான் வரும்போது நீ வீட்டில் இல்லைன்னா நல்லா இருக்காது, அதனால இப்போ போக வேண்டான்னு சொன்னாங்க. அதனால அம்மா போயிட்டாங்க. நீ தான் என்கிட்ட சொல்லிட்டா இல்லையா, நீ போயிருக்க வேண்டியதானே, பூங்கொடி வரும்போது வந்திருக்கலாம் இல்லையா? அத்தை போக வேண்டான்னு சொல்லும்போது அவங்க வார்த்தை மீறி நான் எப்படிங்க போக முடியும்? எல்லாத்துக்கும் இப்படி பயந்துகிட்டே இரு ராதிகா, உனக்காக எதையும் வாய திறந்து பேச மாட்டியா? அப்படி இல்லைங்க. அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம பொண்ணு வருதுன்னு சொன்னோன்னே இவ கிளம்பி போயிட்டான்னு நினைப்பாங்க. சரி, 2 நாள் தானே, பூங்கொடியெல்லாம் வரட்டு. வந்த அப்புறமா நான் 2 நாள் அம்மா வீட்டு போய் நின்றுட்டு வரேன். சரி வா, கிளம்புனதுதான் கிளம்பிட்டா, வா வெளியே எங்கேயாவது போயிட்டு வரலாம். சரி வாங்க.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்களோட அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். கமெண்ட் பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் ஸ்வைப் பண்ணி விட்டீங்கன்னா ஹைப்புங்கிற ஒரு ஆப்ஷன் வருது. அதை எல்லாருமே ஹைப் பண்ணி விடுங்க. உங்களோட பாயிண்ட்ஸ் இந்த வீடியோக்கு எவ்வளோ கொடுப்பீங்களோ அதை கொடுங்க. மேலும் உங்களோட ஆதரவை நம்மளோட சேனலுக்கு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள்.